ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான சாஃப்டாக சிகப்பு அவல் வச்சு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ரவை பதத்துக்கு உடச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு உடச்சிட்டு எடுத்துக்கோங்க. இது மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மீதம் இருக்கிறதையும் உடச்சிட்டு எடுத்துக்கோங்க. உடச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இது நம்ம கையில் பிடிச்சோம்னா பிடிக்க வரணும். உதுத்து விடும்போது அது உந்து போகணும். இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் ஒரு துணிக்குள்ளே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இலையிலையும் இது மாதிரி வேக வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை இன்னொரு இலை போட்டு மூடிடலாம். அப்போ தான் நமக்கு அதில் தண்ணி சொட்டாமல் இருக்கும். மூடிட்டு இதை வேக வச்சு எடுத்துங்க. 5 நிமிஷம் வெந்தால் போதும் இந்த புட்டு. அது வெந்துட்டுருக்கட்டும். இப்போ வெல்லத்தை பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். 1 கப்பு அவலுக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லத்தை பாகு காய்ச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் ஊற்றும்போது அது கரையாமல் அப்படியே நிற்கணும். இப்போ நிற்கிது பாருங்கள். இதில் கையில் எடுத்து பாருங்கள். இது இந்த மாதிரி தக்காளி பதம்னு சொல்லுவாங்க. அந்த பதத்துக்கு இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது பாகு. இப்போ புட்டும் நமக்கு நல்லா வெந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாகு இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது. அதில் நம்ம ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் தேங்காய் துருவலை நெய்யில் வறுத்துட்டு கூட சேர்க்கலாம். இல்லை இப்படியும் வேணாலும் சேர்க்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அவல் அதையும் இது கூட சேர்த்துக்கங்க. அதில் கட்டிகள் இருந்தால் எடுத்துடுங்க. அதையும் இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு கடைசியாக இது கூட நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை இது கூட சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பை இது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப சாஃப்டான, ரொம்ப டேஸ்டியான சிகப்பு அவல் புட்டு இப்போது ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த புட்டு ரெசிப்பியை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.